வணக்கம். இன்றைய தினம் 21 நவம்பர் 2024. டைம் வந்து கரெக்டா 9:30 மணி ஆகுது. இன்னைக்கு பாக்குறோம். இன்னைக்கு பேங்க் நிப்டி பிளஸ் நிப்டி ரெண்டுமே வந்து ஆல்கோ எடுத்து வச்சிருக்கோம். பேங்க் நிப்டி பாத்தீங்கன்னா கரெக்டா லோவை கட் ஆயிட்டு ஆர்டர் எடுத்திருக்கு. நிப்டி வந்து 1 ஹவருக்கு அப்புறமா தான் நமக்கு ட்ரேட் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 1 ஹவருடைய ஹை அண்ட் லோ வந்து கட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் 1 ஹவருடைய ரேஞ்சை மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் சிக்னல் வரும். இப்போ பார்க்குறோம் ஆல்கோவில் 2 தடவை ஆர்டர் எடுத்து நமக்கு எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. முதல் ஒரு லாட்டு, ரெண்டாவது 2 லாட்டு புட் ஆப்ஷன் சைடில். அதே போல் நம்ம அலைஸ் ப்ளூவுடைய டெர்மினலை ஒரு தடவை பார்த்துடலாம். டெர்மினலில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து முதல்ல வந்து 322க்கு புட் ஆப்ஷன் ஒரு லாட் எடுத்திருக்கு. 312க்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. திரும்ப 332க்கு எடுத்து 306ல் ஹிட் ஆயிருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம் 920 ரூபா கிட்ட இருக்கு. மார்க்கெட் எந்த சைடு போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேரம் பார்க்குறோம் சரியா 9:33 ஆகுது. திரும்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து நல்லா ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பார்க்குறோம் இப்போ அல்கோவில் பார்க்குறோம். அல்கோவில் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து 3 லாட் எடுத்து டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. நம்முடைய உடனே ஒரே கேண்டில் அச்சீவ் ஆகிடுச்சு. 900 ரூபா லாஸ் இருந்தது, அதுலேருந்து திரும்ப 900 ப்ராஃபிட் வந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது தடவை பார்த்தீங்கன்னா 3 லாட் எடுத்திருக்கு. 304க்கு எடுத்து 344க்கு கட் ஆகிருக்கு. பார்க்குறோம் அல்கோலையும் பார்க்குறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் புது ட்ரேட் ஏதாவது எடுக்குதான்னு. அப்படி இல்லைனா கூட நமக்கு 1 ஹவரில் வந்து நிஃப்டி ட்ரேட் இருக்குது. நேரம் பார்க்குறோம் சரியாக 10:40 ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இன்னும் 1 ஹவர் ரேஞ்சை வந்து உடைக்கலை. அதனால் நமக்கு எந்த விதமான சிக்னல்ஸ் வரலை. பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் வந்தது, அதோட மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி நிற்கிது. எந்த விதமான சிக்னல்ஸ் வரலை. அல்கோ இப்போதைக்கு வந்து எதுவுமே எடுக்கலை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 900 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. அது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. மார்னிங் புக் ஆனது. இப்போதைக்கு எந்த விதமான ப்ராஃபிட் இல்லை, வெயிட் பண்ணி. நேரம் பார்க்குறோம் சரியாக 2:42 ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் மட்டும் ஒரு செல்லு கொடுத்து டார்கெட் போச்சு, திரும்ப பை டார்கெட் போச்சு, திரும்ப செல்லு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திரும்ப பையில் டார்கெட் போயிருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 2000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. முதல்ல ஆல்கோவுடைய ஆர்டர் புக்கை பார்த்துடலாம். ஆல்கோவுடைய ஆர்டர் புக் பார்க்கலாம். இன்றைக்கி இப்போ வரையும் நான் ஸ்கேல்பிங் ட்ரேட் எதுவும் எடுக்கலை. ஆர்டர் புக் பார்க்குறோம். 1, 2, 3ஆவதுல டார்கெட் போச்சு. திரும்ப புட் ஆப்ஷனில் 1, 2, 3 4வது சைடில், அதாவது 4th மல்டிப்ளேயரில் டார்கெட் போயிருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா 2165 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த மட்டிலும் நிஃப்டியில் எந்த விதமான நமக்கு சிக்னல்ஸ் வரலை. ஏன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவருடைய ரேஞ்சை வந்து நிஃப்டி இப்போ வரையும் கட் பண்ணல. ஸோ சைட்வேஸ் இருக்கும்போது நமக்கு ஈஸியாக நம்ம வந்து ட்ரேட் வந்து அவாய்ட் ஆகிடுது. ஏன்னா 1 ஹவர் ஹை 1 ஹவர் லோ கட் ஆகலை. கட் ஆனால் தான் நமக்கு ட்ரேடு. ஸோ இன்றைக்கி இப்போ வரையும் வந்து 2000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இப்போ பார்க்குறோம் நமக்கு ஆல்கோ ட்ரேட் முடிஞ்சக்கப்புறம் நம்ம ஸ்கேல்பிங் ட்ரேடு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்கேல்பிங் ட்ரேட் வந்ததுக்கப்புறம் ஓவரால் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 7000 ரூபா கிட்ட இன்றைக்கி முடிஞ்சிருக்கு, இன்க்ளூடிங் ஸ்கேல்பிங்கோடு சேர்த்து. நாளை வந்து ஒரு புது ட்ரேடை சந்திக்கலாம். ஸ்கேல்பிங்கை பொறுத்த மட்டிலும் ஜஸ்ட் இந்த அல்கோ ட்ரேடு முடிஞ்ச உடனே போடலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அல்கோ ட்ரேடில் ஒரு 2000 ரூபா கொடுத்தது, இதில் வந்து ஒரு 5000 கொடுத்துருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 2:30 மணிக்கு மேலே தான் அது ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 7000 ரூபாவில் முடிஞ்சிருக்கு. 39ல் பை பண்ணது, 47 கட் பண்ணியிருக்கோம். 45, 39 இந்த ஆவரேஜில் பை பண்ணது. சின்ன ட்ரேடு தான் இருந்தாலும் ஒரு 5000 கிட்ட வந்திருக்கு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.